அன்பனமான வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 12th 5th சாப்டர்ல இந்த சர்க்கிள் வட்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த பேசிக் பார்க்குறோம். ஏன் இப்போ பேசிக் பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் எல்லாம் டீச்சர்ஸ் நடத்திருப்பாங்க, சம்பளம் பார்த்து வச்சுருப்பீங்க. கலெக்டிவாக எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். கலெக்டிவாக பார்க்குறது என்ன, நீங்கள் ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த சர்க்கிள் அப்படிங்கிற அந்த போர்ஷனில் என்னென்னலாம் உங்களுக்கு வரும், சம்பளம் வரக்கூடியது, ஃபார்முலா எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்போதுமே அந்த அது உள்ள ஃபார்முலா எல்லாத்தையும் கடகடன்னு எழுதி தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா x² + y² = a², x - h² y - k² = a², x - x1 × x - x2 + y - y1 × y - y2 = 0. அதுக்கப்புறம் x² + y² + 2gx + 2fy + c = 0. அப்புறம் ax² ay² + 2gx + 2fy + c = 0. இதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். இவ்வளோதான். அதுக்கப்புறம் டேஞ்சன்ட், நார்மல், அப்புறம் வேற எது இருக்கு. இது சர்க்கிள் அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் இவ்வளோதான். இப்போ இதை எப்போ யூஸ் பண்ணணும், இதை எப்போ யூஸ் பண்ணணும், இதை எப்போ யூஸ் பண்ணணும், இது எப்போ யூஸ் பண்ணணும், இது எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா படிக்கிறது முக்கியம் இல்லை, அது ஹவு டு யூஸ் அ ஃபார்முலா, அதுதான் அந்த மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, இதை பார்த்த உடனே ஒரு சர்க்கிள், இந்த எக்ஸ் ஒய் வெறுமனே எக்ஸ் வெறுமனே ஒய் இருந்தால் நிச்சயமா அது ஆரிஜின் அப்படிங்கிறதோட ரிலேட்டட் ஆகும். இப்போ பேரபோலா y² = 4ax அப்படின்னா இந்த 0,0 ரிலேட்டட் ஆயிடும். x² / a² + y² / b² = 1 0,0 ரிலேட் ஆயிடும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த வெறும் எக்ஸ் வெறும் y இருந்தா ஆரிஜின் அப்படிங்கிறது ரிலேஷன். சரி, அப்ப இதுல ஒரு சர்க்கிள் அப்படின்னாலே ஒரு சென்டர் இருக்கும், ரேடியஸ் இருக்கும். அப்ப சென்டர் தான் 0,0, ரேடியஸ் வந்து a. இப்ப இங்க r² இருந்தா r, a² இருந்தா a, இது போதும். அப்ப ஆரிஜினையும் ரேடியஸையும் கொடுத்தா இவங்களை பயன்படுத்தணும். இவங்களை கொடுத்தா சென்டரையும் ஆரிஜினையும் ரேடியஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த இன்டர்லிங்க், இந்த லிங்கை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபார்முலா. சும்மா ஏதோ ஃபார்முலா x² + y² r² மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த லிங்க் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டு படிக்கணும். ரைட். அடுத்தது இவங்க இருக்காங்க பாருங்க. இவங்க வரும்போது x - h h, y - k அவங்க தான் சென்டர். ரேடியஸ் as usual a. r² வந்தா r, a² வந்தா a. அப்ப இவங்க வரும்போது அப்ப எக்ஸுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா -h + h, -k + k இந்த இது பார்க்கணும். இப்ப இங்க +h இங்க போடும்போது மைனஸ் போட்டு h போகும், +k மைனஸ் போட்டு k போகும், ரேடியஸ் ஏவா ஸ்கொயர் போகும். இந்த லிங்க் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இவங்களை பாருங்க. இவங்க வரும்போது டயாமீட்டர், டயாமீட்டர் the end points of the diameter x1 y1 x2 y2, the end points of the diameter x1 y1 x2 y2, the diameter, end points of the diameter. இது வரும்போது இவங்களை பயன்படுத்தும். அப்ப x1 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும், x2 இவங்களை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும், y1 இவங்களை சப்ஸ்டிட் பண்ணும், y2. அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இவங்க வந்துடுவாங்க, இவங்கலேருந்து இவங்க வருவாங்க, இவங்கலேருந்து இவங்க வருவாங்க. இதுக்கு பேர் தான் ஜெனரல் ஈக்குவேஷன். ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c = 0. ஜெனரல் ஈக்குவேஷன். இது போதும் நினைக்கிறேன். இவங்க வந்தா இவங்க,
இவங்க வந்தா இவங்க, இவங்க வந்தா இவங்க, இவங்க வந்தா இவங்க, இவங்க வந்தா இவங்க, இவங்க வந்தா அவங்க. சரி, ஓகே. அடுத்தது இந்த ஜெனரல் ஈக்குவேஷன் எப்ப கொடுத்தாங்கன்னா நிச்சயமா சென்டர் கேட்பாங்க, ரேடியஸ் கேட்பாங்க. சென்டர் சென்டர் அந்த சென்டர் எப்படி கண்டுபிடிக்க பாருங்களேன். ஃபார்முலா வந்து -g, மைனஸ் ரேடியஸ் ரூட் ஆஃப் g ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் மைனஸ் c. இது வந்தாலே சென்டர். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 2gக்கு நேரா என்ன நம்பர் இருக்கோ, இப்போ x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் 8xனா 2gக்கு நேரா பிளஸ் பிளஸ் அது பார்க்கணும். 2gக்கு நேரா 8, அப்போ 2gயோட வேல்யூ 8, ஜியோட வேல்யூ 4, ஏன்னா 2ஆல டிவைட் பண்ணிடணும். அப்போ இந்த ஜி வந்து இங்கே சைனை மாற்றி போடணும், -4. அதே போல் 2fக்கு நேராக -6y இருக்கு, 2fக்கு நேராக -6, ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கு, ஆனால் இங்கே அப்போ 2fக்கு நேராக -6, அப்போ எஃபோட வேல்யூ -6. அப்போ இங்கே போடும்போது சைனை மாற்றி போகணும். இங்கே -f வருது, அப்போ இங்கே +3 வந்து இது +4ஆ, இங்கே -4, -3ஆ, +3. அடுத்த ரேடியஸ் ஜி கிடைச்சதா, 2gயோட வேல்யூ 8, ஜியோட வேல்யூ 4, அப்போ இந்த 4 ஸ்கொயர். அதே போல் 2fோட வேல்யூ -6, அப்போ எஃபோட -3, -3க்கு ஸ்கொயர் மைனஸ் சி, சியோட வேல்யூ இங்கே கான்ஸ்டன்ட் என்ன வருதோ 4 இருக்கு, 4, 5 இருந்தால் 5, -5 இருந்தால் மைனஸ் என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணி போட்டோம்னா ரேடியஸ் கிடைக்கும். இது 2 மார்க்ல கேட்பாங்க. ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து சர்க்கிள், அதை வந்து சென்டர் ரேடியஸ் கேட்பாங்க. அதை சரி, இவங்க வர்றாங்க. இப்போ இங்கே இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு வரும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆகும். இங்கேயும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் ஆகும். அதை வச்சு சம் வரும் 2 மார்க்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு. எப்போதுமே பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர் எல்லாத்தையும் ஜெனரல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும். அதில் XY டேர்ம் இருக்கும். அந்த XY டேர்ம் இல்லை அப்படிங்கிறது இங்கே இல்லை. அதனால XY term equal to 0, coefficient of XY equal to 0, coefficient of x square equal to coefficient of y square. அடுத்து இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் இன் எக்ஸ் அண்ட் ஒய். செகண்ட் டிகிரி இந்த கான்செப்ட் பயன்படும். அது இந்த சர்க்கிள் பார்க்கும்போது சொல்லணும். அதுக்கடுத்து இந்த இன்னொன்று, இது இந்த வேர்டு முக்கியம். ரியல் சர்க்கிள், இமேஜினரி சர்க்கிள், பாயிண்ட் சர்க்கிள், அதுவும் இந்த ரேடியஸ் வச்சு வரும். இப்போ ரியல் சர்க்கிள், இமேஜினரி சர்க்கிள், பாயிண்ட் சர்க்கிள்னாலே ரேடியஸ் வச்சு வரும். எப்படி? இந்த ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்ததுன்னா இமேஜினரி, ரூட்டுக்குள்ள பாசிட்டிவ் வந்ததுன்னா ரியல், ரூட்டுக்குள்ள 0 வந்ததுன்னா ரேடியஸ் வந்து 0 ஆகிடும், பாயிண்ட் சர்க்கிள். எப்படி? இப்போ இங்கே இருக்கு, பாசிட்டிவ் வருது, அப்போ இது ரியல் சர்க்கிளை யூ கேன் ட்ரா த சர்க்கிள், உங்களால் சர்க்கிளை வரைய முடியும். இப்போ g ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் மைனஸ் c கிரேட்டர் தென் 0, பாசிட்டிவ் சர்க்கிள் யூ கேன் ட்ரா த சர்க்கிள், வரைய g ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் மைனஸ் c லெஸ் தென் 0. நெகட்டிவ்ல வருது, இப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் இருந்தால் இமேஜினரி சர்க்கிள் வரைய முடியாது. 0 வந்துட்டுனா தேர் இஸ் நோ ரேடியஸ். அப்போ ரேடியஸே இல்லை அப்படின்னா பாயிண்ட்டை மட்டும் வைக்கலாம், யூ கெனாட் ட்ரா த சர்க்கிள். அதனால ஆனால் பாயிண்ட் சர்க்கிள், பாயிண்ட் வர்றதுனால அதுக்கு பேர் பாயிண்ட் சர்க்கிள். சென்டர் இருக்கும், ரேடியஸ் இருக்காது. அப்போ அந்த பாயிண்ட் சென்டர் இருக்கும், ரேடியஸ் இருக்காது, அதனால பாயிண்ட் சர்க்கிள். ஓகே, இவங்களுக்கு சென்டர் பார்த்தாச்சு, இவங்களுக்கு ரேடியஸ் பார்த்தா, அது போல இவங்களுக்கு சென்டர் ரேடியஸ், சென்டர் -g/a -f/a, ரேடியஸ் 1/a. இங்க by a, ஏன் by a வருது? a-ஆல டிவைட் பண்ணா இந்த ஈக்குவேஷன், அதனால a-ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ரூட் ஆஃப் g ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் மைனஸ் a-ஆல டிவைட் பண்ணும்போது இங்க c/a வரும். இந்த a வர்றதுனால இங்க ca போட்டா புக்ல பாத்தீங்கன்னா g' f' போட்டுப்பாங்க. இது போதும் நம்மளுக்கு. 1/a ரூட் ஆஃப் g ஸ்கொயர் பிளஸ் h ஸ்கொயர் மைனஸ் c. ஓகே, தேங்க்யூ.
இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா 1 மார்க்கில் வந்தால் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். 2x² 2y² + 6x - 4y + 2 = 0 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவுக்குள்ள தான் பயன்படும். எப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. x² + y² + 3x - 2y + 1 = 0. 2ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணால் இவங்க வந்து இப்படி கன்வெர்ட் ஆகிடுவாங்க ஜெனரல் ஈக்குவேஷன் இந்த மாடலுக்கு. அப்போ நீங்கள் -g - f அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி போடலாம். சென்டர் ரேடியஸ் நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்துறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி வந்தாலும் இதை இவங்களாம் மாற்றிக்கலாம். ஏஆல் டிவைட் பண்ணி போடணும். சம் போடும்போது இவங்களை வச்சு தான் போடணும். புது ஃபார்முலா வச்சு போட்டோம்னா தப்பாயிடும். அது ஆறுக்குள்ள வந்து 1/a அப்படின்லாம் வரும். g² + f² - cன்னு போகும். அந்த ஏ விட்டுருவோம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2ஆல் டிவைட் பண்ணி போடும். அது 1 மார்க்குக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அதுலேயே g' f' கொடுத்தோம்னா அந்த ஃபார்முலா மாறும். இப்போ g' f' அப்படின்னா சென்டர் வந்து -g'/a -f'/a ரேடியஸ் அப்படியே மாறும். அதனாலதான் அந்த குழப்பம் வேணாங்கிறது நம்ம என்ன பண்றோம், ஜீனே வச்சு போட்டுருக்கோம். கவனமா பார்த்துக்கோங்க. ஓகே.